நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறோம். அல்லது அந்த காலை பொழுதிலும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நினைவு கூறுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நினைவு கூறுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய காரியத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். நிறைய காரியத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். நிறைய காரியத்தை நினைவு கூற சொன்னாக்க நினைவு கூறுறதே இல்லை, மறந்து விடுவோம். எதை மறந்துடுவோம்னா, அடுத்தவங்க நமக்கு நல்லது செஞ்சால் நம்ம உடனே நம்ம மறந்துடுவோம். ஆனால் அடுத்தவங்க நம்மளுக்கு தீமையை செய்தால் மட்டும் அதை சாகும் அளவுக்கு நம்ம சிந்தனையில் மனதில் பதிய வச்சிருப்போம். அல்லேலூயா. இதான் மனிதனுடைய குணாதிசயங்கள். ஆண்டவர் எப்படின்னா நம்மளை நினைவு கூற சொல்லுகிறார். எல்லா காரியத்தையும் நினைவு கூற சொல்கிறார்னா அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பகுதியை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 8லேருந்து தமிழில் 8லேருந்து 13 முடிய, ஆங்கிலத்தில் 8லேருந்து 12. 1 Chronicles chapter 16 verse 8 to 12. வாசிக்க கேட்போமாக. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சன்னதியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களை அவருடைய அற்புதங்களை அவர் வாக்கு கொடுத்ததையும் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது மிக மகிழ்ச்சியோட உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த துதிப்பாடலை அவன் பாடி தேவனை மகிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு விவரிக்கிறான். நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. You must remember how God bring you out from Egypt. எகிப்திலிருந்து ஆண்டவர் எப்படி ஜெயங்களை கொடுத்து ஜனங்களை கொண்டு வந்தாரோ அதை குறித்து நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த காரியத்தை நாம் என்னைக்குமே மறக்கக்கூடாது. நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை அவன் சொல்லுகிற காரணம் எதுக்காக அப்படி சொன்னா, தேவன் நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தார் அப்படி சொன்னா ஆண்டவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். When God walks before you, your door will be open. Hallelujah. உனக்கு முன்பதாய் அடைக்கப்பட்ட எப்பேற்பட்ட வாசல் கதவாக இருந்தாலும் ஆண்டவர் முன்னே நடக்கிறார் அப்படி சொன்னா அந்த வாசல் உனக்கு தானாகவே திறக்கப்படும். ஹல்லேலூயா. அது ரொம்ப உண்மையான காரியங்க. இந்த சபை பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால கட்டப்பட்டு நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக யாரும் வாங்க நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம், வாங்க உங்களுக்கு நாங்கள் இப்படி கொடுக்குறோம், வாங்க நாங்கள் உங்கள் அப்படிலாம் நம்மளை கட்டப்படலை. ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் மன்றாடும் போது ஒவ்வொரு நேர்ச்சி ஆண்டவரே இதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே என்று கேட்கும் போது அந்த வாசலை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் முன்ன நடக்கும் போது உன் காரியங்கள் எல்லாமே கை கூடுதலாகவே காணப்படும். அல்லேலூயா. அப்போ தாவீதும் அந்த மகிழ்ச்சியோடு தான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர. உடன்படிக்கை பெட்டியில் தேவ பிரசனம் இருக்குது. அல்லேலூயா. தேவ வல்லமை இருக்குது. அந்த பெட்டியை அவனோட பட்டணத்துக்கு உள்ள கொண்டு போய் ஒரே சந்தோஷம், என் ஆண்டவரோட பிரசனம் முன்பத போகுது அப்படின்னு அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. இப்படி குதூகலமா இருக்கிற இந்த ராஜா இவ்வளோ குதூகலமா இருக்கார். அவரோட குதூகலத்துக்கு காரணம் தேவ பிரசனம் அந்த தேசத்துக்குள்ளாக முன்னே நடந்து போகுது. அல்லேலூயா.
அவ்வளோ பயபக்தியாக கொண்டு வருகிற காரியங்களை அவர்கள் உள்ளுக்கு கொண்டு வர காரணம், இனி எனக்கு ஜெயம் உண்டு, இனி என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, தேவனுடைய பிரசனம் எனக்கு முன்பதாக இருக்கிறதுனால நான் நினைவு கூறுகிறேன், நான் விழுந்தாலும் தேவன் என்னை மறுபடியும் தூக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இதை நல்லாக நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்ம நினைவு கூற சொல்றார், நான் உனக்கு முன்பதாக இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் நீக்கப்படும். நான் உனக்கு முன்பதாக இருக்கிறேன்னு சொன்னா நீ கேட்கிற காரியங்கள் வாய்க்க ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உனக்கு முன்பதாக இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு எதிராக எழும்புகிற எந்த அம்புகளும் அது வாய்க்காமலே போகும். நான் உனக்கு முன்பதாக இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு நேரிடுகிற எல்லா பொல்லாப்பிலிருந்தும் உன்னை நான் காக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரசனம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த பிரசனத்தை நம்ம நினைவு கூற வேண்டும், அந்த தேவனை நாம் நினைவு கூற வேண்டும். we must remember the problem we have today. We fail to remember who is God. நம்ம எப்போ ஆண்டவர் நினைவு கூறுவோம் தெரியுமா? நம் இக்கட்டினான நிலைமையில் இருக்கும் போது, நம் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் போது, நமக்கு எல்லாமே கை கட்டாத நிலையில் இருக்கும் போது தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் இருக்கும் போதும் என்னை நினைவு கூறு. அல்லேலூயா. எல்லாம் இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை பொழுதில் உங்களை மறுபடியும் நான் உற்சாகப்படுத்த பிரியமானவர்களே, 3 காரியத்தை இந்த தாவீது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஹல்லேலூயா, இவன் முன்பதாக போகிற அந்த பிரசனத்தை குறித்து துதித்து ஆராதித்து அறிக்கை செய்கிறான். முதலாவது துதித்தல். டேவிட் ஸ்டார்ட் பை சேயிங் கிவ் பிரைஸ் to God. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் ஆக்குங்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கன்னு சொல்றாரு. தேவ பிரசனம் எனக்கு முன்பதாக இருக்குது அப்படின்னு சொன்னா நான் எப்போதும் என்ன செய்யணும்? என் நாவு தேவனை துதிக்க வேண்டும். உலகத்தை ஜெயித்த தேவன் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. உலகத்தில் தான் உபத்திரம் இருக்கு நான் சொல்லிட்டேனே. உபத்திரம் இல்லைன்னு நான் சொல்லலப்பா. உனக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டேன்ப்பா. உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த மேற்கொண்ட தேவன் நான் உங்களோட இருக்கிறேன். நான் சொல்லவே இல்லையா உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லவே இல்லையா? அதை பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லிட்டேனே. நீ வேறையா பிரச்சனை தனியாக வந்து ஆரம்பிச்சு விடுற. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளுடைய பலத்தினால அதை சரி கட்டலாம் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை என்னுடைய மூளை கட்டினதும் என்னுடைய பலத்தை காட்டிலும் என்னை சுற்றி இருக்க தாளந்தை காட்டிலும் அதை சரி செஞ்சலான்னு பார்க்குறோம். முடியாது. செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் செயல்படுத்தி முடிக்க முடியாது. ஞாபகத்தில் வைங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நிற்கலே அப்படின்னு சொன்னால் நீ எப்படி இடைக்கட்டி நீ ஒரு காரியத்தை கட்டணும்னு நினச்சாலும் அந்த காரியம் வாய்க்காமல் தான் போகும். செயல்படுத்துக்குள்ளாக வரவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் செஞ்சுட்டேன், நான் சாமி கும்பல நான் செஞ்சுட்டேன், நான் கத்தெழுத்தில் நான் செஞ்சுட்டேன். செஞ்சிருவேன், ஆனால் நீ செஞ்ச காரியம் நிலை நிற்குமா? எவ்வளோ நாளைக்கு? அது சறுக்கும், அது உடையும், அது பீஸ் ஆகும். ஆனால் கர்த்தர் முன்பதாக இருந்து செய்கிற காரியம் இருக்கிற கட்டுனது தான். அதை இடிக்கவோ உடைக்கவோ எவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலை. ஏன்னா ஆண்டவரே அதை செய்கிறார் முன்னுக்கு நின்று. நம்மளுடைய வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் தொடங்கி கட்ட ஆரம்பித்தார்னா அதை உடைக்கிறதுக்கு எந்த கொம்பனால முடியாது. அல்லேலூயா. எனக்கு எதிராக எவனும் நிற்க முடியாது. எவ்வளோ பேர் வந்து உனக்கு நிற்கலாம். பிரியமானவர்களே, பார்வோனின் சேனைகள் சிவப்பு சமுத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பு தொடர்ந்து வரும்போது அந்த ஜனங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னையோட முடிச்சு நம்ம சாப்டர் க்ளோஸ், நம்மளை எங்கேயே கொண்டுருவானுங்க அப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. சில பேர் பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் போல, இந்த கெல்ட்டு பையன் பேச்சை கட்டுட்டு இவன் முன்னால் வந்து இங்கே நடு ரோட்டில் நின்றுருக்கோம், அங்கிட்டும் இல்லாமல் அந்த கருத்து நடுவில் நிற்கிறோம். இன்றைக்கி நம்ம நிலமை அப்படி தான். சொந்த அறிவுன்றது இல்லை, சொந்த ஞானம் இல்லை. அல்லேலூயா.
தேவன் சொல்றாரு, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவரை கூப்பிடுறதில்ல, சுற்றி இருக்கிறவங்களை கூப்பிடுறது. நீங்க உதவி செய்வீங்களா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு தெரியுங்க, நான் உங்களை தாங்க நம்பி இருக்கிறேன். காலாவரி விட்டு போனோன்னே பாரு, அவங்க நம்பினேன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க நிறைய நன்மை செஞ்சுருப்பாங்க, அந்த ஒரு நாள் அவங்களால வர முடியாமல் போயிருக்கும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்கள நம்பிடாதுங்க. இதோட தலைமை அதே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்பிடாதுங்க. அவங்க நம்பினீங்க, காலை விட்டு போயிடுவாங்க. அவங்க நம்பினீங்க, இதே தான் ரிப்பீட். ஆனால் செய்த நன்மையை நினைவு கூறுவது மனிதனுக்கு சிந்தனை இல்லாதவனாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மை எவ்வளோ காரியங்கள், ஏராளம். ஒவ்வொரு நாளும் உன்னை உயிரோட வைக்கிறாரு, அது எவ்வளோ பெரிய நன்மை. ஒவ்வொரு நாளும் உன்னை மூச்சோட வைக்கிறாரு. ராத்திரி தூங்குறீங்க, காலையில் எந்திரிக்கிறீங்க, ஏதாவது உங்களோட அவயங்கள் ஏதாவது வீணா போச்சா? ராத்திரி எப்படி படுத்தியோ காலையில் அப்படிதான் திருப்பி எந்திரிக்கிற. கண்ணை திறக்கிற, மூச்சு விடுற, கலர்லாம் கரெக்டாக இருக்குது, நாக்கு சுவையை பார்க்குது, கை கால் எல்லாமே அசைக்குது, உன்னோட அவயங்கள் எல்லாமே கரெக்டாக உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யுது. ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்ச காலை எந்திரிக்கிறவ, அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதை நினைவுக்கு வந்து நன்றி செலுத்துவோமே. எத்தனை பேர் அதை குறித்து நன்றி செலுத்துகிறோம்? நீங்கள் முடிச்சிருக்கிற ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த நாளை கொடுத்தீங்க ஆண்டவரே நன்றி. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நாளை கொடுத்தீங்க நன்றின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று செய்வீங்க. என்ன செய்வோனாக்க, இதை நான் செய்ய போகிறேன், அதை நான் செய்ய போகிறேன், அங்கே நான் போக போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன். இந்த லிஸ்ட்டை தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க நன்றி. இந்த நாள் உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நான் என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை என் கரங்களை படுத்தி நடத்துவீராக. அந்த ஜெபத்தை ஏறெடுக்குது மிகுந்த குறைவு. இன்னைக்கு நான் எனக்கு என்ன வேணுமோ தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர்கிட்ட என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லி ஜெபிக்க மாட்டேன். எப்படி நினைவு கூறுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சும்மா எதுக்கு நினைவு கூற சொன்னார்? இஸ்ரவேலே, எகிப்தில் இருந்ததை மறந்துடாத, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். இஸ்ரவேலே மறந்துடாத, நான் தான்பா உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாத, மறக்காத, நான் உன் தேவன், உனக்கு முன்பதாய் சொல்கிற தேவன். இஸ்ரவேலே மறக்காத, அடிமையில இருந்த, கஷ்டத்தில் இருந்த, நெருக்கத்தில் இருந்த, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். இஸ்ரவேலே மறந்துடாத. சிவப்பு சமுத்திரத்தில் பாதையை உண்டாக்கி மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் உன்னை கடைசி வரைக்கும் நடத்தி உன்னை காப்பாத்தினேன். அவங்களே அத்தனை தடவை மறந்து போறாங்க. சும்மா ஆர்டர் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லையா, நம்ம வந்து இப்போ வெல் எஜுகேட்டட், எக்ஸலன்சியாக இருக்கிறோம், நல்ல பணம் வசதி எல்லாம் இருக்குதுல்ல, அது கூட கொஞ்சம் ஏகவும் சேர்ந்து வந்துடும். அது எப்படி தான் வந்துடும்? நான் யார் தெரியுமா? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். நீங்கள் நிறைய இடத்துல என்ன, நான் யார் தெரியுமா? நீ யார்? ஹூ ஆர் யூ? என் ஆண்டவரோடு நீ இன்னும் பெரிய ஆளா? என் கர்த்தரோடு நீ இன்னும் பெரிய ஆளா? உன் ஆஸ்தி அந்தஸ்து தேவனோடு இன்னும் பெருசா? வேளா காட்டிலும் என்னுடைய ஆண்டவர் இன்னும் பெரிதானவராக இருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்த தான் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அவருக்கு வணங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி நினைவு கூறுகணும்னா, அவர் பெரிய இதில் போஸ்டில் இருக்கிறாரு. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுங்க. என்னைக்கு நீங்கள் வாயத்து வந்து சரினா சரி, தவறுனா தவறுன்னு நேர்மையாக நீதியாக நிற்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நிற்பார். அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கையில் நான் அதான் உனக்கு கற்றுக்குவேன். நீ எவ்வளோ பெரியவனாக இருந்துட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நீ எவ்வளோ ஆஸ்தி உள்ளாருந்தா அது உன் பிரச்சனை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ கொடுத்து உழைத்து நடத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். இன்றைக்குமே எவங்கிட்ட இருந்தோம் ஏன் தெரியுமா? என் எதிர்பார்ப்பு என் கர்த்தர் எனக்கு செய்வார். இந்த ஊழியத்தில் இது வரைக்கும் கர்த்தர் அதை தான் நடத்தி வருகிறார். உன்னோட எதிர்பார்ப்பை என் மேலே வை, அதை நான் பூர்த்தி செய்வேன். அல்லையா, இன்றைக்கி இதெல்லாம் செய்யும் போது எதிர்பார்த்துமா சொல்லுங்கள்? இதை நம்ம எதிர்பார்க்கணுமா? இன்னொரு காரியம் எதிர்பார்த்து இருக்கேன், கர்த்தர் செய்வார். கூடிய விரைவில் கர்த்தர் அதையும் செய்வார். அல்லேலூயா. பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபங்கள் உண்மை உள்ள ஜெபமாய், உத்தமம் உள்ள ஜெபமாய் தேவனுக்கு தெரியும். அது நீங்கள் செய்கிற காரியம் உண்மையா இல்லையான்னு. அல்லேலூயா. இந்த தாவீது முன்பதாக அந்த பிரசனம் போகுதுன்னு சொல்லி அவன் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான். முதலாவது he start to praise God.
because the presence of God is before him. Okay, number 1. இரண்டாவது காரியம், அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறார். தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அறிக்கை செய்கிறார். அவர் யார் என்று அறிக்கை செய்கிறார், வாயை திறந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாயை திறந்து ஆண்டவர் யாருன்னு சொல்லி அறிக்கை செய்யணும், அவ்வளோ பயம். யாரும் ஏதோ சொல்லிடுவாங்க, யாரும் ஏதோ பண்ணிடுவாங்க, யாரும் ஏதோ கோச்சுக்குவாங்கன்னு. அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். வாயில் அறிக்கை செய்கிறானோ செஞ்சுப்பார், முழு உள்ளத்தோட செஞ்சுப்பார். நீ எந்த இடத்திலிருந்து கூப்பிடுறியோ அந்த இடத்தில் உனக்கு உதவி உன்னை தேடி வரும். நீ யோசிப்பீங்க எப்படி இது, அது அப்படிதான். ஏன்னா ஆண்டோட வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்கிறவர். ஆண்டவர் எங்கேயும் உட்கார முடியாது, வசனத்தில் தான் இருப்பார். அவர் எங்கும் உள்ளவர். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சுன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். வசனத்தை கேட்டு செவன மாதிரி இருந்தனா எதிர்பார்க்காத கர்த்தர் உன் கூட இருப்பார். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒன்று தான், எங்கேருந்து வந்தேன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. வசதி உள்ளவன் இல்லப்பா, ஒன்றுமே இல்லாமல் வந்தேன், 0. அல்லேலூயா. நத்திங். ஆனால் கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? தேவனை துதிக்க ஆரம்பித்தேன், தேவனை அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். பாஷையே தெரியாத மனிதர்களுக்கு மத்தியில் ஊழியத்தை கொடுத்தார். சந்தா எங்கெங்கே அந்நியர்கள் இருக்கிறார்கள், பாஷை தெரியாத அங்கே போனோம். காடு மேடு எங்கெங்கேயோ உள்ளுக்கு எல்லாம் போனோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க, தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. சபை பெருக ஆரம்பித்தது, மாபெரும் எழுப்புதலுக்குள்ளாக வந்தது. அல்லேலூயா. பல பேர் என் இடத்துல வந்து கேட்டாங்க, வாசியே தெரியாது இவங்கள்ட்ட. கர்த்தர் போ சொன்னார், நான் போனேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல முடியாது, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, அப்படிலாம் இல்லை. கீழே தான் உட்காரணும். சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, காணிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி காணிக்கை எதிர்பார்த்து தான் போகிறது நிறையா இருக்குது. காணிக்கெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கள்ட்டேருந்து காணிக்க உனக்கு வருது எதிர்பார்க்கக்கூடாது, அவங்க உனக்கு காணிக்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ஊழியம் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஒன்றும் இல்லை, எப்படி ஆண்டவரே நடக்கிறது, நான் உன்னை நடத்துவேன். இத்தனை வருஷமாக அந்த தேவையிலே கர்த்தர் தான் சந்தித்து வருகிறார். அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இல்லை. இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அதெல்லாம் இல்லை. யார் வந்தா வா, வரலன்னா போ. வந்தனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு, அவ்வளோதான். அல்லையா. ஐசே இவங்க இன்னைக்கு வரலையே, என் மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன் உன் மனசு அவங்க வரலன்னு கஷ்டமாக இருக்குது? இயேசு வராரா இல்லையா, அதுக்கு கஷ்டப்பட வேண்டும். இன்னைக்கு சபை எப்படியாக மாறுது தெரியுமா? இவங்க வரல, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அவங்க வரல, அவங்க வந்தானா வராட்டி உனக்கு என்ன? நீ வந்தல, உன் முழு வாழ்க்கையே, முழு ஆத்மா, முழு இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடு. உன் ஏக்கத்தை கர்த்தர்ட்ட சொல்லு. கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களை மூக்க நுழைக்கிறது, மற்ற காரியத்தை நினைவில் வச்சுருப்போம். சபையில் வந்து உட்காந்து மற்ற காரியத்தை நம்ம சிந்தனையில் வச்சுருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, மற்ற காரியத்தை நினைவில் வைக்காதப்பா, என்னை மட்டும் நினைவு கூறு. உனக்கு நன்மை செய்த ஆண்டவர் நான், உனக்கு நன்மை செய்ய போகிற ஆண்டவர் நான், உனக்கு நன்மைகளை உருவாக்க போகிற ஆண்டவரும் நான் தான். அதில் மட்டும் உறுதியாக இருப்பா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இந்த தாவீது என்ன செய்தான் தெரியுமா? நினைவு கூர்ந்தான். 13வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. தமிழில் 13, இங்கிலீஷில் 12. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். Remember, first he praised God. Second, he proclaimed who is God. Third, he remembered God. Hallelujah. துதித்தான், அறிக்கை செய்தான். மூன்றாவது, அவரை குறித்து நினைவு கூறுங்கள் என்ற காரியத்தை பேசுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை
காய்ந்து போனது மாதிரி தான் இருக்கும், துவண்டு போனதாக இருக்கும். ஆனால் நம் நினைவு கூறுகிற தேவன் மேலே வைக்கும் போது அந்த காய்ந்து போனதை கூட கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? காய்ந்து போயிருக்கிறீங்க, காஞ்சு போயிருக்கீங்க, என்ன செய்வாங்க ஆண்டவர்? நம்மளுடைய வாழ்க்கையில் காய்ந்து போன மண்ணில் இருந்து இன்னும் ஒன்றும் வராதுன்னு நம்மளுக்கும் தெரியும். ஆனால் அந்த மண்ணை செழிப்பாக்க காரியத்தை கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. நம்மளை செழிப்பாய் ஆண்டவர் என்ன செய்வார்? வளர வைப்பார். அது எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? இவங்க மட்டும் எப்படி எல்லாரும் இப்படி கஷ்டத்தில், இவங்க மட்டும் எப்படி? அதுதான் நம்முடைய ஆண்டவர். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த காரியமும் நமக்கு இல்லை. ஆனால் எங்களோட உதவி, எங்களோட ஒத்தாசை எல்லாம் எங்கேருந்து வருகிறது? தேவன். காரியத்தை வாய்க்க செய்கிறவர் ஐயா. அவர் இடத்துல ஜெபத்தை ஏறெடுக்கும் போது காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைவு கூறுதல் என்று சொல்லும் போது உங்களுடைய விசுவாசம் பலப்படுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நீங்கள் நினைவு கூறுகிறீங்க சொன்னால் உங்களுடைய பழைய வாழ்க்கை அல்ல, தேவனை நினைவு கூறுகிறீங்க சொன்னால் நீங்கள் என்ன ஆகுறீங்க? தேவன் மேலே அதிகபட்சமாக விசுவாசத்தை வைக்க ஆரம்பிக்கிறீங்க. கர்த்தர் செய்வார். When you remember, you put your hope and faith on God, because you remember God can deliver me. You remember the word say the Lord has delivered the people of Israel from Egypt, so that the Lord also will deliver me. You put your faith, you remember that. நீங்கள் அதை நினைவு கூறுகிறீங்க. என்ன நினைவு கூறுகிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார் அல்லவா? நினைவு கூறுறீங்க. ஆகையால் கர்த்தர் என்னையும் விடுவிப்பார். இப்போ விசுவாசத்தின் நம்பிக்கையை வைக்கிறீங்க, கர்த்தர் வாய்க்க செய்வார். 4 காரியத்தை சீக்கிரமாக உங்களிடத்தில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதலாவது, யாத்திராகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14:14. Exodus chapter 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நினைவு கூறுகிறேன்? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், நான் என்ன செய்யணுமா? இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? கர்த்தர் நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க, நாங்கள் போய் முன்னுக்கு யுத்தம் பண்ணுறோம், முடியலன்னா அப்புறம் நீங்கள் வாங்க. இன்னைக்கு இதுதான் நிலைமை. வசனத்தை நமக்கு ஏதுவாக திருப்பிக் கொள்வது, அப்புறம் போய் ஆண்டோட உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது. பிரியமானவர்களே, வார்த்தை ஆண்டவர் நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார்னா அந்த வார்த்தையின்படி அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதில் எந்த குறைபாடும் கர்த்தர் வைக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கரெக்டாக அந்த கடல் சிவப்பு சமுத்திரத்தை போய் நின்றுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. போச்சு, அங்கே இருந்திருக்கலாம் போல. பார்வோன் சேலை துரத்துக்கிட்டு வருகிறது. குழப்பம், தாக்கம், நெருக்கம், சிந்திக்க முடியாத இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சட்டினியாக நம்மளை வச்சுருந்தவனுங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறானுங்க? மொத்தமாக அமக்க போகிறானுங்க நம்மளை. இதெல்லாம் வரும், பேனிக். அல்லையா, நம்மளுடைய வாழ்க்கை அப்படி தான். ஒரு நிலையில போய் நிற்கும் போது அப்படி தான் நம்ம முடிஞ்சு, அவ்வளோதான். முடியாது, இனிமேல் நான் எழும்பவே முடியாது. அதில் 10 பேர் எண்ணெயை ஊற்று வருவாங்க. பரவாயில்லைங்க என்னங்க பண்ணுறது, முடியாதுங்க. அதை தான் எண்ணெய் ஊற்றி எரிச்சிடணும். ஏன்னா அது இங்கிட்டும் இருக்காது, அங்கிட்டும் இருக்காது. அது இங்கிட்டும் மாயம், அங்கிட்டும் மாயம். நீ நல்லா இருந்தாலும் அதுக்கு ஒரு குறை சொல்லும். நீ நாசமாக போய் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டேன், அப்பயும் அது ஒரு குறை சொல்லும். தீர்வுன்ற வார்த்தை அது கொண்டு வந்து கொடுக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தான் நாடி ஓடுவோம். உன்னோட தீர்வு, உன்னுடைய பலன் தேவனிடத்தில் வரும். தேவனை நாடுங்கள், தேவனை தேடுங்கள், உங்களுக்கு தீர்வும் பலனும் தேவனிடத்தில் உண்டாகும். எனக்கு வரும் ஒத்தாசை பரலோகத்துக்கு நேராக என் கரங்களை ஏந்தி கொள்கிறேன். எனக்கு ஒத்தாசை அங்கேருந்து வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அங்க பயந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? எல்லாத்துக்கும் நீ போய் முன்னுக்கு நின்று மூக்க நுழைச்சி நீ செஞ்சிடலாம்னு நினைக்காத. நீ சும்மா இரு, உனக்காக நான் வழக்காடுவேன். நீ என்ன பண்ணிடுற, சில நேரத்தில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற. அப்படின்னு போன கையோட நீ என்ன செஞ்சிடற, குத்துது குறையுதுன்னு சொல்லி திருப்பி எங்காவது போய் ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து கிடப்ப. எங்காவது விழுந்து பொத்த சொரக்க போய் பொத்திலி கிடந்து ஐயோ ஆண்டவரே கை கால்லாம் அடிபட்டுச்சு. நான் அவனை போய் சொன்னேன், நான் தான் உன்னை சும்மா இருன்ட்டேனே. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, சும்மா இருன்னு சொன்னால் நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஏங்க நீங்கள் சும்மாவே இருச்சோம்னா உட்காந்துருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? கேன் யூ சிட் for still for 24 hours? தப்பே முடியாது. நம்மளால கண்ணு போவோம், அங்கே போவோம், பிராக்கு பார்க்கும், கையை நோண்டும், பேனை எடுக்கும், பைபிளை திருப்போம். சர்ச்சுக்குள்ளே பார்க்கலாமே, கை கொப்பளிக்கும், அப்படின்னா வரும். உட்காராது ஒரு இடத்துல. அதனால உட்கார முடியல. அந்த நாக்காளி அடிச்சுட்டீங்கன்னு வச்சிங்களேன். என்ன நாக்காளி அடிச்சுட்டீங்க, ரொம்ப நேரம் நிற்கிற, கால் வலிக்குது, உட்காரணும். நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மூளையை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுறதே இல்லை. அப்படியே கிரிமினல் மாதிரியே யோசிக்கும். என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் யோசிக்கிற காட்டிலையோ, ஆராதனை முடிஞ்சு வீட்டில் போய் என்ன சமைக்கலாம், இன்றைக்கி என்ன பிளான் பண்ணலாம், எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலாம், ஐயோ அவங்க வருவாங்களே, இவங்க வரும், எவன் வந்தால் உனக்கு என்ன, உன் வீட்டு சோறு வேவாதுன்னு ஆண்டு சொன்னாரா? வரவங்கள வாங்கன்னு சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் முக்கியம் இல்லை. முக்கியம் இல்லைங்க. என்ன சோகமாக பார்க்குறீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லைங்க, யாரை குறித்து நம் ஆராதனை செய்கிறது முக்கியம். இப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு யுத்தம் செய்வேன், நீ சும்மா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியும். அல்லையா, உனக்கு வரப்போகிற பிரச்சனையும் எனக்கு தெரியும், வந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையும் எனக்கு தெரியும். அதனால் நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்த பிரச்சனையை மட்டும்தான் நம்மளால் யோசிக்க முடியும். வரப்போகிற பிரச்சனையும் வந்திருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம போய் இறங்கி நாட்டாமை வேலைலாம் பார்த்துருவோம், கிரவுண்ட் ஒர்க்லாம் நம்ம பார்த்துருவோம். அஸ்திவாரம் செஞ்சிடணும்ல, நான் போய் எல்லாம் பண்ணிடணும்ல அப்புறம் ஒரு டயலாக் நம்மளே சொல்லிக்குவோம், என்னது, நான் உதவி செய்யாமல் கர்த்தர் எப்படி எனக்கு உதவி செய்வார். இங்கே என்ன சொல்கிறாரு, நீ பேசாமல் இருன்றாரு. ஏழ்மையான தமிழில் பேசணும்னா இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக ஆயிரும். அப்புறம் வாயை மட்டும் உட்காரு, நான் வேலை எனக்கு தெரியும், நீங்கள் சரி. நம்ம ஆண்டவருக்கு பாடம் நடத்தக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவருக்கே பாடம் நடத்துவாங்க. அப்படி இல்லை ஆண்டவரே, அது இப்படியா இருக்கணும் ஆண்டவரேன்னுவாங்க. வேதம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றார் ஆண்டவர். நீ நினைக்கிறத நான் உனக்கு செய்ய மாட்டேன், நான் நினைக்கிறது தான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா நீ நினைக்கிறது உனக்கு நான் செஞ்சு கொடுக்கறது பெருசு இல்லைப்பா, செஞ்சு கொடுத்துருவேன். பின்னால் பிரச்சனை வந்தால் அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஆனால் நான் உனக்கு செய்கிறேன்னு சொன்னால் பிரச்சனையே வராமல் அதை எல்லாத்தையும் சந்தோஷமாய் உன் கரங்களை கொடுப்பேன். உனக்கு எதுப்பா வேணும்? பிரச்சனையோட ஒரு பொருள் வேணுமா, பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக வேணுமா? அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு முன்பதாய் நான் இருக்கிறேன். அப்படின்னா உனக்கு நான் யுத்தம் செய்கிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன், உன்னை நான் விடுவிக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன். நீ சும்மா இருப்பா, நீ அமைதியாக மட்டும் இரு. ஏன் சும்மா இருக்க சொல்கிறாரு சொல்லுங்க? முதல்ல தானே சொன்னேன், நம்மளால சும்மாவே இருக்க முடியாதுன்னு. மைண்டு கிரிமினல்லாம் யோசிக்கும். இப்படி செஞ்சால் ஓகேவா, அப்படி செஞ்சால் ஓகேவா, செஞ்சுட்டு ஐசி இது முடியல ரைட்டு, அப்புறம் இது போவோம். நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்படின்னு ஒரு டயலாக் நம்மளே சேர்த்துக்குவோம். அங்கே ஒன்றும் நடக்க போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். கடைசியாக முட்டி மோதி எங்கே வந்து நிற்ப, ஆண்டவரே எல்லாம் செஞ்சுட்டோம் ஆண்டவரே, எதுவுமே சரியாக வரல, நான் தான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். ஏன் அமைதியாக இருக்க சொல்றா தெரியுமா? நீங்கள் அமைதியாக இருக்கும் போது தான் உங்கள் சிந்தனையும் உங்கள் இருதயமும் தேவனை நோக்கி பார்க்க முடியும். உங்கள் சிந்தனை இருதயம் அமைதியாக இருக்கும் போது தேவனுடைய குரலை கேட்க முடியும். அல்லேலூயா.
அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு யுத்தம் செய்கிறேன், நீ அமைதியாக இரு, நீ பேசாம இருப்பா, நீ பேசாம இரு. நீ ஏன் போற? ரோட்டில் போகிறப்ப நாய் ஒன்றை பார்த்து குலைக்கிறது, நீ நாயை பார்த்து திருப்பியா குலைக்கிற? பார்த்துட்டு பேசாம போல போ, பேசாம. ஏன் அதில் போய் தலையிடுற? உனக்குண்ட ஊழியத்தை நான் தருவேன். அல்லேலூயா. உனக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாயிரு. நம்மளுடைய நிலை என்னன்னா, சும்மாவே இருக்கிறது இல்லை, ஏதாவது நோண்டு போட்டு நோண்டிட்டு எனக்கு தெரியல. ஆதாம் சொன்ன மாதிரி, யார்ப்பா ஏப்பிள் கொடுத்தா? தெரியல, அவதான் கொடுத்தா. இந்த கை நீட்டுற பழக்கம் இருக்குல்ல, அங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்தான். தெரியல, அவங்க தான் சொன்னாங்க. தெரியல, அவங்க தான் செய்ய சொன்னாங்க. தெரியல, ஆனால் அவங்க தான் செய்ய சொன்னாங்க. இப்படியே வாழ்க்கையை ஓட்டி தெரியல அடுத்தவங்க நீட்டுறது. யாரையும் நீட்ட வேணான்னு சொல்கிறது தான் இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்து தன் ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்தார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்ற காரியத்தை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? இனி நீ யாரையும் கை நீட்டி அவங்கனால தான் இவங்கனால தான் சொல்லாத. எல்லாத்தையும் உனக்கு நான் செஞ்சிட்டேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீ சும்மா இரு. அல்லேலூயா. நம்மளுடைய பலவீனத்தை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு, நம்மளுடைய நடத்தையை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. நீ எப்படிலாம் கிரிமினலாக யோசிப்பேன்னா அதெல்லாம் ஆண்டவர் தெரியும். முக்காடு போட்டு அல்லேலூயான்னு கர்த்தர்னால நீ பரிசுத்தவானோ, முக்காடு போடாமல் நீ அல்லேலூயா கர்த்தர் நீ பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்கிறதுக்கோ இங்கே யாருனாலும் முடியாது. கர்த்தர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யார் என்று. யாரை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இன்னும் இருக்குன்னு சொன்னால் நீ யார் என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். when the presence of God is in front of you, the presence know who are you. Hallelujah. யார் என்று அதுக்கு நன்றாக ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கேட்குறன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில் நீ என்ன செய்ய, சும்மா இரு. நான் உனக்கு வழக்காடு சொன்னால் அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தேவனுடைய பாத சுவடுகள் உனக்கு முன்பதாக இருக்குமானால் அந்த பிரச்சனை பனி போல உன்னை விட்டு விலகும். அதான் உண்மை. மழை போல பிரச்சனை சொல்கிறோம்ல, எனக்கு இருக்கிற பிரச்சனை எங்கே நான் சொல்லி போய் முட்டிக்கிறது, இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க, பார்த்துக்கிங்களா? எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை, திரும்புறதெல்லாம் பிரச்சனையை ஒன்றால் தீர்க்க முடியலையா? தீக்கிருட்டவா அவர் தான் ஆண்டவர். இன்றைக்கி அந்த கான்செப்டையும் மாற்றி வச்சுருக்கிறோம். என்னது? ஏசுட்ட வாங்க, உங்கள் வீட்டு சேவா காசு அவர் கட்டிடுவார். எப்படிலாம் நம்ம போய் ஏசு சொன்னார் அவங்கள்ட்ட, உங்கள் வீட்டு சேவா காசு அவர் கட்டிடுவார்னு. அப்புறம் பொய்யான வாக்குறுதி நம்ம கொடுக்குறோம். நீதி எங்கே போச்சுங்க? ஆண்டவர் நினைவுக்கு சொல்றார், அவர்களை விடுவித்த தேவன் உன்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை விடுவித்த தேவன் உன்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதை தானே நினைவுக்கு சொன்னார். நீங்கள் வந்துருங்க சர்ச்சுக்கு, சர்ச் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கோம். சர்ச் எல்லாம் பார்த்துக்குமா? சர்ச் என்னங்க உங்களுக்கு பார்த்துக்கணும்? பேபியா? பேம்பஸ் போட்டு பவுடர் போட்டு வாயில் சூப்பிங்கத்தை வச்சு வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு? உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தாக்க டாக்டர் உங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறோமா? ஓடுறீங்க தடப்படன்னு மூச்சு நின்றுன்னு பயம். அப்படி இல்லை, என்ன நின்றுமா? ஐயோ நின்றும், பார்த்து காடி ஓட்டு, சீக்கிரமாக போ, ஆனால் பார்த்து ஓட்டு, குதிச்சிடாத, நெஞ்சு மூச்சு நின்றும், அவ்வளோ பயம், மூச்சு நின்றும்னு. அப்போ ஓடுற வீடியோ உட்காந்து சொல்லுவாங்கண்ணே, மூச்சு விடு கத்தர் பார்த்துக்குவார். உன் மூச்சு டாக்டருக்கு பதிலாக கத்தர் செஞ்சிருவார். சொல்லு. இடத்துக்கு தகுந்தாப்புல காரியத்தை, தேவனுடைய நாமத்தை தூஷியாமல் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன கொடுத்திருக்காரு? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நினைவு கூறு சொல்லும் போது தேவன் செய்த அதே அதிசயங்களை தேவன் என் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவருங்க. அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவர். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆண்டவர். உனக்காக நான் யுத்தம் செய்வேன்னு சொன்னார்னா அது உனக்கு செய்து முடிக்கிற தேவன். உனக்கு தெரியாது உன் முன்னுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது. நீ உனக்கு என்ன தெரியும்னா உன் முன்னுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதோ. அதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியாது. அதை தான் ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனைக்கு நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நீ நினைக்கிறது ஒரே ஒரு மாங்காவை சாப்பிட்டாக்க போதும்னு.
ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? ஒரு மரத்தை கொடுக்குறாரு. ஒரு மரத்தோட மாங்காவை பற்றி பேசுகிறாரு. கனியை பேசுகிறார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சும்மா இருக்க சொன்னால் நம்மளால் சும்மா இருக்க முடியல. பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருன்னு சொன்னாலும் அவன் வச்சு கேட்கறதில்ல. பாஸ்டர் நீங்கள் சும்மா இருங்கன்னு சொன்னால் அவன் கேட்கறதில்ல. வீட்டில் புருஷன் சும்மா இருன்னு சொன்னாலும் அங்கேயும் கேட்கறதில்ல. மனைவி கேட்கறதில்ல. பிள்ளைங்க கேட்கறதில்ல. சபையில் கேட்கறதில்ல. எந்த இடத்துக்கு போனால் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல. எப்படி இதெல்லாம் தேரும்? எங்கே சுபாவங்களை மாற்ற வேண்டுமோ அந்த இடத்தில் நம்முடைய சுபாவங்களை கிறிஸ்துவுக்குள் மாற்றும் போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயம். அதில் மாற்றமே இல்லை. 100% இது மாறவே மாறாதுங்க. ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னதை ஆண்டவர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், பிரியமானவர்களே, சங்கீதம் 46:10 எடுத்துக்கொள்வோமாக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அமைதியாக அமர்ந்திருங்க. இப்பதான் சொன்னேன் பேசாம இருக்கணும் கொஞ்ச நேரம்னு. இந்த சின்ன பிள்ளைங்களை பாருங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அதனால் பேசாமல் இருக்க முடியுமா? அதனால் என்ன செய்ய முடியாது. அது ஓடும், அது நெளியும், அது ஓடும், திடீர்னு சவுண்டு கொடுக்கும், திடீர்னு அப்படின்னு சத்தம் கொடுக்கும். சேர்ச்சே அமைதியாக இருக்கும். அவங்க மட்டும் தனியாக சவுண்டு கொடுப்பாங்க. சர்ச்செல்லாம் திரும்பி பார்த்து ஐயோ என்னவா ஒரு க்யூட்டாக இருக்குது, அங்கேயே முடிச்சோம் சாப்டர். உன் மைண்டு எங்கே இருக்குது? அந்த கூட்டத்தில் சில பேர், என்ன உங்கள் பிள்ளை ரொம்ப சத்தம் போடுது. அவங்கள்ட்ட நான் தான் கேட்பேன், உன் மைண்ட் எங்கே இருக்குது? ஏன் டைவர்ட் ஆகுது வேறு இடத்துக்கு? மூணாவது ஒரு கூட்டம் இருக்கும். கூட்டிகிட்டு போய் ஆலோசனை கொடுப்பாங்களாமா. பாவம், சொன்ன உடனே அடுத்த வாரத்தில் அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. பாஸ்டர் போய் கேட்பாரு, ஏம்மா சர்ச்சுக்கு வரல அப்படின்னு. இப்போ அது ஒரு ட்ரெண்டு. பாஸ்டர் போய் வீட்டில் போய் கேட்கணும், ஏம்மா வரல. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் சாரிங்க. கப்பல் ஏறி உன்னை காப்பாற்றுறதுக்கு கப்பல் தான் ஏறி, அவ்வளோதான். ஆமாவா? ஏறல, நான் கீழே நின்று டெக்ஸி பிடிச்சி வரேன். டெக்ஸி பிடிச்சிவா மெதுவா. ரோடு தான் இல்லையே, நீ எப்படி டெக்ஸியில் வருவேன்? தண்ணி மட்டும் தான் இருக்குது. கப்பலில் ஏறுறது தான் கப்பல். நோவாவின் பேலை இருக்குல்ல, அதாவது சேர்ச் தான் நோவாவின் பேலை. அதில் வந்து தான் உன்னை காப்பாற்றப்படுவேன். வெளியே நின்றுக்கிட்டு நான் காடியில் போனால் போ. ரோடு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு தான் நம்மளோட நிலையை பரிதாபமான ஒரு நிலைக்குள்ளாக நம்மளே அதை மாற்றிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறதுக்கு எவ்வளோ காரியத்தை நம்மளுக்கு சொல்லி, இதை செய்யுங்கப்பா, இதை பின்படுத்துங்கப்பான்னு சொல்லி அதை நம்ம கேட்குறதே இல்லை. அமைதியாக இருக்குன்னு சொன்னாக்கா அமைதியாக இருக்கிறதே இல்லை. நான் அவரை போய் கேட்டால், ஏன் சிஸ்டர் சேர்ச்சிக்கு வரல, ஏன் பிரதர் நீங்கள் சபைக்கு வரல? இல்லை பாஸ்டர், பிள்ளை கொஞ்ச நாள் வளரட்டும். என்னது பிள்ளை கொஞ்ச நாள் வளரட்டும், சின்ன பிள்ளையாக இருக்குது, ரொம்ப சுட்டுத்தனம் பண்ணுது, எங்களால் மற்றவங்களுக்கு ஆராதனை செய்ய முடியல, அவங்களுக்கு ரொம்ப அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வேதம் என்ன சொல்லுது? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதை என்ன செய்யாதையா? போச்சா? எதை நினைவு கூற சொன்னார்? வசனத்தை. நீ இப்போ எதை நினைவு கூறுற? அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நான் வரலேன்னு. நம்மளால் அமைதியாக நம்மளால் இருக்கவே முடியாது. இதை தேவனுக்கு நன்றாக தெரியும். தெரிஞ்சனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, அமைதியாக இரு, அமைதியாக இரு, அமைதியாக இருன்னு. நீ ஒரு தடவை சொல்லி கேட்குற பிள்ளையாக இருந்தால் அவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தை ஆண்டவர் சொல்லி என்ன சொல்கிறாரு? வணங்கா கழுத்து உள்ளவர்களேன்றாரு. வணங்கா கழுத்து என்னதான் எத்தனை வாட்டி நீ சொன்னாலும் அது திரும்ப திரும்ப அதே தான். இன்றைக்கும் அதே கலாச்சாரம் தான். எவ்வளோ சொல்லு, எவ்வளோ நீ அறிகுறி கொடு, அதை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தில் ஆண்டவர் உறுதியாக இருந்து சொல்கிறாருன்னா, வசனத்தில் அமைதியாக இருந்தா, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னோட எதிர்காலம் அவரோட கையில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன்னோட ஃபியூச்சர், your future in the hand of God. Remember that. When God say be still means your future is in the hand of God.
do not know, you don't worry about anything after this. எதை குறித்து நீ கவலைப்படுறத விட்டுடு. ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது அந்த தாய் தகப்பனுக்கு இருக்க அந்த கவலை, இந்த பிள்ளையை எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரில, இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தெடுக்க போகிறேன்னு தெரில, எக்கனாமி வேறு இப்படி இருக்குது, எஸ்எஸ்டி வேறு போட்டாங்க, இப்படி போச்சு அப்படி போச்சு, பீமை கொடுக்க மாட்டுறானுங்க, அதை செய்ய மாட்டுறானுங்க, அரசாங்கம் எல்லாம் சும்மா இருக்க முடியாது பற்றியா. அதனால் சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். பெற்றது நீ. கற்பத்தின் கனி யாரால் ஆசீர்வதிக்கப்படுது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுது. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு ஒரு கனியை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுத்தார். வளர்க்கும் போது உன்னோட வேலை என்ன? வசனத்தின்படி பிள்ளையை வள, தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ சும்மா இருன்னு சொல்லிட்டாரு, சும்மா இருந்தியா? ஐயோ இல்லை கஷ்டமாக இருக்குது, இவனை வளர்க்கணும் அவனை வளர்க்கணும், இவனை பற்றணும், ஸ்கூல் சாப்பாடு சட்டை வாங்கணும், இது ஒரு பெரிய இஞ்சியாக இருக்குது, சாப்பாடு ஒன்று நஷ்டம் வாங்கணும், அவனுக்கு சோறு போடணும், அதையோ எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல. ஐயோ இப்போ தான் 5 வயசு, இவன் 20 வயசில் வந்து எனக்கு 55 வயசு ஆகிடும், அது வரைக்கும் வேலை செய்வேனா இல்லையானு. ஏன் உனக்கு இந்த கவலை? சில பேர் சொல்லுவாங்க அவங்களோட கற்பத்தின் கண்ணி லேட்டாக ப்ளஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு 30 வயசு அப்போ தான் குழந்தைய பிறக்கும். இப்போ அவனோட கவலை என்னது? பிறக்கிற வரைக்கும் அவனோட கவலை பிள்ளையே பிறக்கலன்னு சொல்லி ஒரு கவலை இருந்துச்சு. இப்போ பிறந்துருச்சு, இப்போ என்ன நம்ம கவலை வரும்? ஐயோ எனக்கு 65 வயசு வந்தால் தான் இவனுக்கு 20 வயசு, 65 வயசுக்கு நான் உயிரோடு இருப்பேனா? இல்லையா? சும்மாவே இருக்க முடியாது. இதனால் தொலைதூர நோக்கமா, ரொம்ப தொலைதூர நோக்கத்தில் சிந்தனை. ஏன் அந்த தொலைதூர நோக்க சிந்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை? ஏன் வசனத்தில் இல்லை? ஏன் அதை கடைபிடிக்க மாட்டோம்? தவறு எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு என்னை நினைவு கூறுன்னு. ஆனால் நீ எதையோ நினைவு கூர்ந்து தான் உன் வாழ்க்கையில் வச்சுருக்க தவிர ஆண்டவரை நினைவு கூறல. உனக்காக நான் யுத்தம் செய்வேன்னு சொன்னால் உன் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நீ அமைதியாக இருன்னு சொன்னால் தேவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாரு உனக்கு இதுதான் கொடுக்க போகிறேன்னு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? பயம், எல்லாத்துக்கும் பயம். ஆனால் எல்லாரும் முன்னுக்கு சொல்லுது நீங்கள் பயப்படாதீங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வாய் பேசும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறத பயப்படாது. உள்ளுக்கு டப்பு 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 120 டிகிரியில் அடிச்சிருக்கோம் உள்ளுக்கு கடன்னு. அந்த 120 டிகிரி ஒரு 6 மாதத்துக்கு அடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ சேர்ந்துடும். இது தேவையா? தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக சமாதானத்தோடு இருக்கணும், அதுதான் தேவன் விரும்புகிறார். உன்னை எதிர்க்கிறானா எதிர்த்துட்டு போட்டோம், யுத்தம் யாரோடையது? அவ்வளோதான். உன்னை கேவலப்படுத்துகிறான் படுத்துட்டோ, யுத்தம் யாரோடையது? நீங்கள் சும்மா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு காமெண்டை போட்டுருங்களேன். அங்கே நீங்கள் போட்ட காமெண்ட்டுக்கு எவனோ ஒருத்தர் கழுவி ஊற்றிட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த ராத்திரி விரண்டு தூக்க மாட்டேன். எப்படி அவன் என்ன எப்படி சொல்லலாம்? அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. எவனோ ஒருத்தவனை கழுவி ஊற்றினா அது ஒரே ஒரு மன உளைச்சல். அப்படியே ஆண்டவர் சும்மா இருன்னு சொல்கிறாரு. அந்த மன உளைச்சல் உனக்குள்ளே வந்துருச்சு. அந்த மன உளைச்சல் உனக்குள்ளே வந்த கையோட நீ கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுடுற. இப்போ எதுக்கு உன்னை அமைதியாக இருக்க சொன்ன தெரியுமா? அவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க, அவரை நோக்கி பார்க்க, அவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்க. இது ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் நினைவு கூறுங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் யார் என்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய போகிறார் என்று தாகத்தோடு நினைவு கூற வேண்டும். செய்வார், நம்பிக்கை. God will fight for you. எங்காவது ஆண்டவர் யாராவது நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டாரு என்ன அப்படின்னு இருக்குதா? பைபிள் எங்காவது ஆண்டவர் எல்லாத்தையும் நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது காரியங்கள் இருக்குதா? இல்லையே. எல்லாத்தையும் கர்த்தர் செயல்படுத்துக்குள்ளாக வைத்திருக்கிறாரு. செய்யணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். நம்ம செய்யறதுக்கு தடையாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் செய்வார் என்று நினைவு கூறும் போது தான் நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக இன்னும் பெருகிறதை நம்மளால் உணர முடியும். எல்லாரும் சொல்லலாம் நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். அவங்கவுங்க வீட்டில் பாம்பு வைக்கும் போது தான் தெரியும் உன்னோட விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்குது. அது வரைக்கும் உனக்கு தெரியாது.
உனக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் உனக்கு தெரியாது உன்னோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது. சில நேரத்தில் அந்த விசுவாசம் கெடுக்கிற அளவுக்கும் கீழே விழுகிற அளவுக்கும் இருக்கும். புயல் காற்று அடிக்கும், பயங்கரமான காற்றுகள் அடிக்கும், இங்கிட்டும் அங்கிட்டும் அலை மோதி கொண்டு இருக்கும். எந்த நிலையில் நிற்கிறதுன்னு தெரியாது. ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. படகுல இருந்த அதே சிசுரன், ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறோம், எங்களை விடுவிப்பீராக. பயம். போன வாரம் கூட சொன்னேன், புயல் அடிக்கிற சுற்றி, தண்ணி கொந்தளிக்கிறது சுற்றி, படகுல போகிறது நீங்கள், அதே படகுல உங்களோட பயணம் செய்கிறதும் அதே ஆண்டவர் தான். புற்றுவாரோ? இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போவோம் கூப்பிட்டது அவர் தான், கொண்டு போய் சேர்க்கிறவரும் அவர் தான், சேர்த்துருவார் பத்திரமா. அதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறோர் புது பெலனை அடைவார்கள். ஐசியா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன், அதாவது சரீரத்தில் பலன், இருதயத்தில் பலன், ஆவிக்குரிய ரீதியிலும் பலன், 3 பலனை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இதை தான் ஆண்டவர் நினைவு கூறுங்கன்னு சொல்கிறார். இந்த 3 காரியத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன். என்னது? சரீரத்தில் இருக்கிற பலன், இருதயத்தில் உணர்வில் இருக்கிற பலன், ஆவிக்குரிய பலன். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, பலனை மட்டும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. அந்த பலத்தினால நம்மளை இடை கட்டி உயர பறக்க வைக்கிறார். உன் தலையை நிமிரச் செய்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் தலையை நிமிரச் செய்கிறவர் ஆண்டவர். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் கரெக்டாக செய்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு முன்கூட்டி எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லுவார், இது இல்லைப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாடுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை எனக்கு தான் வேணும், எனக்கு இப்போ தான் வேணும்னு சொல்லி மல்லு கட்டுவோம் பாருங்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுவார், கர்த்தருக்கு காத்திரு, ஏன்னா the best is waiting for you. சிறந்த காரியம் உனக்காய் காத்திருக்கிறது. கொஞ்சம் பொறுமை. நான் முதல் சொன்னல, நம்மளால தான் அமைதியாக இருக்க முடியாது. குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வச்சுக்கோமே, பீட்டர் உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த தேசத்தில், இந்த மலேசியா தேசத்திலேயே உன்னை ஆஸ்தி உள்ளவனாய் மாற்றுகிறேன். உடனே என்ன பண்ணிடுவீங்க? பணக்காரன், ஆஸ்தி, தேசத்து மலேசியாவிலேயே ஆஸ்தி உள்ளவனா அப்போ பார்த்துக்கிங்க. வருவேன் அடுத்த வாரம் சாப்பிக்கு தேடுவேன். மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் கொடுத்துட்டா தெரில, ஆனால் கொடுக்கலன்னு வச்சுக்கிங்களேன். ஆண்டவரே சொன்னீங்களே எப்போ கொடுக்குறீங்க? ஆண்டவரே சொன்னீங்களே எப்போ கொடுக்குறீங்க? ஆண்டவரே சொன்னீங்க. இதை கேட்டு 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 உன் வாழ்க்கையை அழுத்து போய் கடைசியாக என்ன நம்ம சொல்லுவேன், எங்கே கொடுக்க போகிறீங்க சொல்லுவீங்க. அப்புறம் ஆரம்பிக்கும் போது இருந்த விசுவாசம் 6 மாதம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, சாயை வெளுத்து போய் எங்கே சொன்னார் கொடுக்குறேன்னு இன்னும் தான் கொடுக்குறாரு. பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க, எங்கள் பிரதர் நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் செபிக்கிறோம், நானும் ஒரு 10 வருஷமாக செபிக்கிறேன், தெரியலப்பா இன்னும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல. 10 வருஷமாக நீ ஏன் ஜெபிக்கிற? எனக்கு விளங்கலை. இதில் வர நடுவில் சப்போர்ட்டிங் வேறு. தேவன் நேர்த்தியாக அவருடைய நேரத்தில் தான் உங்களுக்கு தருவார். ஆமாய்யா, தேவன் நேர்த்தியை அவருடைய நேரத்தில் தான் தருவார். நீ கேட்குற காரியம் அவருக்கு விருப்பமாக முத கேட்டியா? அதான் கொடுக்கல. தேவரீர் இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன், ஆன போதிலும் இந்த காரியம் எனக்கு வர வேண்டுமென்றால் உனக்கு சித்தமானால் அதை எனக்கு தருவீராக சொல்லி ஜெபிச்சிருக்கியா? இல்லையே. எனக்கு தான் வேணும், எனக்கு இது கொடுங்க, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதை கொடுங்க எப்படின்னு கேட்குறது.
அவரும் பார்ப்பாரு, இல்லை இருப்பா, இல்லை இருப்பா. அப்புறம் வழக்காடுறது, இல்லை நீங்கள் கொடுத்தாலே கொடுங்க. அவருக்கு அடுப்பா, இந்த சீப்போ எடுத்து போ 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 எடுத்து போ. எடுத்த கேட ஒரே கூத்து கொம்மால கொண்டாட்டம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு காரியத்தை வாய்க்க செய்தார். 6 மாசம் கழிச்சு அந்த காரியத்துக்கு பிரச்சனை வரும். இப்போ யார் கொடுத்தா? நீ தானே கேட்ட, நீ தான் வைக்கணும். நான் கொடுத்தனா இதெல்லாம் இல்லாமல் தான் உனக்கு கொடுப்பேன். நீ விரும்பி கேட்ட, நான் இல்லைன்னு சொல்லலை, உனக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ அதுலேருந்து வர பிரச்சனை நீ தான் அதை சந்திக்கணும். இருந்தாலும் கைவிடாத தேவன் என்ன நம்ம செய்வார்? அந்த ஆபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். உதவி செய்யுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, தப்பு பண்ணி தெரியாமல் கேட்டுட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுறது என்னது? நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வீடு வாங்கணும், நல்லா காடி வாங்கணும், நல்ல ஒரு குடும்பம் வரணும். வாழ்க்கை பூர்ணமாச்சா? பூர்த்தியாக நிறைவேறிடுச்சா? தேவ சித்தம், தேவன் உங்களை உருவாக்குற காரியங்கள் நிறைவேறி நடத்த முடிஞ்சிருச்சாப்ப? இயேசு சொல்றாரு, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதி எங்க? ஆராதனை எங்க? அறிக்கை செய்கிறது எங்க? நினைவு கூறுதல் எங்க? இதெல்லாம் இல்லையே. ஆனால் இதெல்லாம் வேணும். மற்றதெல்லாம் இதெல்லாம் வந்து, ஓ நான் பூர்த்தி ஆகிட்டேன், நான் திருப்தி ஆகிட்டேன். நான் சொல்கிறேன், 100 வெள்ளி சம்பாதிக்கிறவன் சொல்லுவான், எனக்கு மாதம் 1000 வெள்ளி கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். 1000 வெள்ளி வந்துடும். 1000 வெள்ளி எடுத்தவன் சொல்லுவான், 10ல் மாதம் எனக்கு ஒரு 10,000 இருந்த என் பிரச்சனை எல்லாம் செட்டில் ஆகிரும், சால்வ் ஆக்கிடுவேன். 10,000 சம்பளம் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க. 10 எடுத்து கூட என்ன சொல்லுவான், அப்பயும் 10ல் எனக்கு மாதம் 1,00,000 வெள்ளி வந்தால் நான் வந்து ஒரு லெவலாக வந்துடுவேன். என்ன வந்துடுவேன்? ஒரு லெவலாக வந்துடுவேன். இப்போ 1,00,000 வெள்ளி சம்பளம் வரும். அவன் லெவலாலாம் வர மாட்டான். 100 வெள்ளி சம்பளம் எடுத்தானே, எப்படி இருந்தாலும் அதே வாழ்க்கை தான் வந்துட்டு இருப்பான். மாறவே மாறாது. உலகம் கொடுக்கிற காரியம் உன்னை மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வர முடியாதையா. தேவனிடத்திலிருந்து வருகிற காரியமே உன்னை மாற்றத்துக்குள்ளாக மாற்றும். அல்லேலூயா. எவனோன்னு மாற்ற முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த நேரத்துக்கு உனக்கு பத்தாது. ஏன் தெரியுமா? இந்த உலகம் என்ன செய்யும்? நம்மளை பணத்துக்கு பின்னாலையும், ஆஸ்திக்கு பின்னாலையும், பதவிக்கு பின்னாலையும் ஓட வைக்கும். அல்லையா. என்னைக்கு இதை தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு சொல்லி கர்த்தருக்கு நீ ஓடுனியோ, அவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும், உன் காலடியில் வந்து நிற்கும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர், நான் எதை தேர்ந்தெடுக்க வேணும்? நம்ம என்ன செஞ்சுருந்தோமோ அங்கே கூட அங்கேயும் மிஸ்டேக். இங்கே ஆண்டவரை தேடி ஓடுனோடனே அதெல்லாம் நம்ம தேடி வந்தோன்னா உடனே ஓ எல்லாம் வந்துருச்சு அனுபவிப்போம் அப்படின்னு இல்லைங்க. எல்லாம் உன் பக்கத்து வந்து நின்றாலும், ஆண்டவரே இப்போ நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எது உமக்கு சித்தமாக இருக்கிறது எனக்கு கொடுக்க, அதை எனக்கு தருவீராக அப்படின்னு சொல்லி நீ கேட்கும் போது உனக்குள் ஆவியின் கனி புறப்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமை, காத்து இருக்கிற காரியம் பொறுமை, அந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ளாக வருகிறது. அப்போ இந்த நினைவு கூறுதலில் இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் வச்சுருக்கு. அதனால தான் இந்த ஹோலி கம்யூனியனில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீங்கள் நினைவு கூறுங்க. சும்மா சொல்லிட்டு போல, அதுக்குள்ளாக இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் அடக்கி வச்சுருக்காரு. நினைவு கூறும் போது, நீங்கள் நினைவு கூறும் போது உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் நினைவு கூறும் போது நீங்கள் பயப்படாதுங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். நீங்கள் நினைவு கூறும் போது நீங்கள் எதை குறித்து யோசிக்காதுங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் காரியத்தையும் வாய்க்க செய்வேன். பொறுமையாக இரு, உனக்கு ஒரு புது பலத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு முன்பதாக அந்த பிரச்சனை போகும்போது அவனுக்குள்ளாக இருந்த குதூகலம், இன்றைக்கி நம்மளுக்கு முன்னாக அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம மறந்து விடுறோம். அதை நினைவு கூற வேண்டும். Every Christian must remember the presence of God is before you and celebrate it. Hallelujah. When you forget the presence of God before you, then you are trying to open the door for the evil one to attack you. Hallelujah. It's very simple. தேவ பிரச்சனை உனக்கு முன்ன இருக்குன்னு சொல்லி உன்னால் நினைவு கூற முடியலன்னா, நீயே வாசல் கதவை திறந்து என்ன செய்கிற? பிசாசுக்கு இடம் கொடுக்கிற. பா பா பா, ஆண்டவரே நீ வருவீராக.
வெளிப்படை விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, இதோ உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். என்ன வச்சிருக்காரா? திறந்த வாசல். அவர் கதவை திறந்து கொடுத்தா எந்த கொம்பனாலையா அந்த கதவை உனக்கு சாத்த முடியும்? என் புத்திரனே உள்ளவா, என் மகளே உள்ளவான்னு சொல்லி கதவை திறந்து உன்னை ஆசீர்வதித்தார்னா உனக்கு யார் தடை செய்ய முடியும்? யாரும் உனக்கு தடை செய்ய முடியாதுல்ல. அல்லேலூயா. ஆகிய இந்த காலை பொழுதில் திருப்பி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். முதலாவது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். 2வது ஆண்டவர் நம்மளை அமைதியாக இருக்க சொல்வது அவரை விசுவாசிப்பது, அவரை நம்புவதற்கு. 3வது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? புது பலனை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. God fight for you. He calls you to be still and trust him. And number 3, he renew your strength. இன்றைக்கும் அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறார். இதை நினைவு கூறுங்கள் சொல்லி இந்த காரியத்தை நாம் செய்ய போகும்போது தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். நம்ம அமைதியாக இருக்க சொல்கிறார். தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? புது பலத்தினால் இடை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare ourselves. நன்றியும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் சொல்லி செபிக்கிறோம். பரிசுத்தரே, இந்த காலை பொழுதுல கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம் தேவன் செய்த நன்மை, தேவன் செய்து கொண்டிருக்கிற நன்மை, தேவன் செய்ய போகிற நன்மைகளுக்கு. ஆண்டவரே, இந்த நற்கர் ஆராதனையில் கூட கர்த்தாவே இந்த காலை பொழுதுல நாங்கள் நினைவு கூறுகிறோம். எனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம், எனக்காக பிக்கப்பட்ட அந்த சரீரமும் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாகவும், என் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாகவும், என்னை புதுப்பிக்கிற காரியத்துக்குள்ளாய் நடத்தவும் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. மறந்த இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.